இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேபிட்டல் பிராண்டோட 10 இன்ச் சப்வூஃபர் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க. லைட்டாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த 10 இன்ச்சையும் இதே 12 இன்ச்சுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் மேக்னெட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோமே. இந்த 10 இன்ச்சு பார்த்தீங்க அப்படின்னா 120 mm, அதாவது 5 இன்ச்சுக்கான 2 கல் போட்ட மேக்னெட்டுங்க. 2 கல் போட்ட மேக்னெட். இதுவே 12 இன்ச்சு பார்த்தீங்க அப்படின்னா 135 mm. இது வந்து அதை நான் நோட் பண்ணல, நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அது 135 mm. இதை விட வந்து 15 mm வந்து அதிகம் 2 கல். இது வந்து 120 mm. இதோட மாடல் பார்த்தீங்கன்னா FX 250 100. அதோட மாடல் பார்த்தீங்கன்னா FX 300 1200 வரும். சரிங்களா? ஆக மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்வூஃபருக்கும் அந்த சப்வூஃபருக்கும் வந்து மேஜர் டிஃப்ரென்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேக்னெட்டில் பொறுத்த வரைக்கும் ஒரு 15 mm. சைஸ் எடுத்த வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது 10 இன்ச்சு, அது 12 இன்ச்சு. ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா இது கோன். இந்த சப்வூஃபரோட கோன் பார்த்தீங்கன்னா IM கோன்னு ஒரு மெட்டீரியலு. அது பார்த்தீங்க அப்படின்னா PP கோன் அப்படின்ற மெட்டீரியலுங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஹேண்டில் பண்ணுறது வந்து இது 250 வாட்ஸு மினிமம் பவரு. அது மினிமம் பவர் வந்து 300. மேக்ஸிமம் பவர் இது பார்த்தீங்கன்னா இது 1000 வாட்ஸு. அது மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்கன்னா 1200 வாட்ஸுங்க. அப்புறம் வந்து ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் வந்து இது வந்து 50 ஹெர்ட்ஸு. அது பார்த்திங்கன்னா 40 ஹெர்ட்ஸ்லேருந்து ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருந்தாங்க. 89 டெசிபல் சென்சிட்டிவிட்டின்றது 2 சப்வூஃபருக்குமே வந்து சேம் தாங்க. ஸோ இன்றைக்கி இந்த சப்வூஃபரை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். உங்களுக்கு இந்த சப்வூஃபர் தேவைப்படுது அப்படின்னா திண்டுக்கல் திருப்பதி எலக்ட்ரானிக்ஸில் வந்து இந்த பீஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயிலை வந்து நான் அந்த இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அவசியம் வந்து வாட்ஸ்அப் மூலயமா தொடர்பு கொண்டு உங்களுக்கு வந்து பீஸை கன்ஃபார்ம் பண்ணி வாங்கிக்கோங்க, வாங்கி பலன் பெறுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சொந்தமான சப்வூஃபர்ஸ் வந்து நம்ம சீக்கிரம் வந்து மார்க்கெட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து உங்கள்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கேட்குறோம். நல்லபடியாக பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் நல்ல ஆர்டர் வந்துக்கிட்டு இருக்குது. உங்கள் எல்லாருக்குமே என்னோட மனமார்ந்த நன்றிகள். இப்போ உங்களுக்கு இந்த சப்வூஃபரை ஓப்பன் பண்ணி உங்களுக்காக நான் ஒரு ரிவ்யூ மாதிரி காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிற விஷயம் வந்து கேபிட்டல் கம்பெனியோட கேபிட்டல் ரேடியோ கம்பெனி, அதாவது அவங்களோட நேமு, இமெயில் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க, அதோட வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 1000 வாட் சப்வூஃபரு 4 ohms லோடுங்க. இதுதான் வந்து அதோட இமேஜ் இப்படி தான் இருக்குன்றது. அடுத்து வந்து இது ஸ்பெசிஃபிகேஷன் டீட்டெயில்ஸு. இது வந்து முக்கியம். இதில் முக்கியமானது பார்த்தீங்க அப்படின்னா இது 2 இன்ச்சு 4 லேயர் ஹை டெம்பரேச்சர் வந்து காயில் போட்டிருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா இதே 4 லேயர் தான், இதே மாதிரி தான் கோன் தான் இருக்கும் அதுலேயும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நோட் பண்ண வேண்டியது வந்து இது வந்து இந்த பெராமீட்டர் இருக்கக்கூடியது. இந்த சப்வூஃபர் வந்து எப்படி வந்து பாஸ் ஆச்சு அப்படின்ற டீட்டெயில் தான் இருந்தது. என்ன இம்பார்ட்டன்ஸு, என்ன சைஸு, என்ன ஹெட்ஸு, அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைனலாக வந்து இந்த மெட்டீரியல்லாம் வந்து இப்போ ஆஸ்ட்ராஸ்கோப் வழியாக டெஸ்ட் பண்ணுறது. இதெல்லாம் வந்து நம்ம அது வழியாக தான் பார்க்கணும். இதோட MRP ரேட்டு பார்த்தீங்கன்னா 3525 ரூபா. நீங்கள் வந்து இந்த சப்வூஃபரோட ரேட்டை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மெசேஜ் மூலிமா கேட்டு கன்வே பண்ணிக்கோங்க. இதை விட ரேட்டு ரொம்ப கம்மி, ரொம்ப கிட்டத்தட்ட வந்து ஒரு 35% வந்து லெஸ். இந்த MRP ரேட்டோட கம்மியாக தான் கொடுக்குறாங்க நம்ம திருப்பதி எலக்ட்ரானிக்ஸ். அவங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் 38க்கும் மேலே பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இருக்க பக்கத்துலேயே வந்து இதை நீங்கள் வாங்கிக்கலாம். அண்ட் அடிஷ்னலாக இங்கே நான் கொடுக்குற நம்பரை வச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல ஒரு ஆஃபரில் நல்ல ஒரு ரேட்டில் இந்த பொருளை வாங்கிக்கலாம். உங்களுக்கு வந்து நான் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். அதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே நான் ஏறிக்கிறேன். செப்பலை அவுத்து விடணும் கைஸ், வாழ்ந்துட்டேன். ஓகே, நாங்களாம் சிங்கத்தோட நாக்க வெடுக்கடு பிடிங்கி திங்கிற பரம்பரை அந்த மாதிரி. ஓகே கைஸ், இதான் உங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். எனக்கு எங்கள் அப்பாவுக்கு கைஸ் இந்த சப்வூஃபர்ன்ற விஷயமே இத்தனை நாளாக தெரியாதுன்னு நேற்று தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஊரில் இருக்க எல்லாருக்கும், என் நண்பர்கள், நீங்கள் எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் அப்பாவுக்கு தெரிலன்றார். அப்போ தான் வந்து நேற்று அவருக்கு சொன்னேன். அவருக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. அவருக்கு சீக்கிரம் ஒரு செட்டு செஞ்சு தர போகிறாங்க எங்கள் அப்பாவோடக்கு ஆசையாக. அதை வந்து வீடியோவாக பண்ண போகிறோம். ஸோ இப்போதைக்கு வந்து இந்த சப்வூஃபரை மட்டும் அவர் நான் காமிச்சிட்டு வந்திருக்கேன், வீடியோ பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு. வா, ஒரு குட்டி குழந்த மாதிரி. ஆனால் இதோட ரிசல்ட் குழந்த மாதிரி இருக்காது, ஹெவியாக இருக்கும் கைஸ். உண்மையிலே கைஸ் நேற்று பார்த்த அதே ரிசல்ட்டு, கொஞ்சம் அதே சைஸு, கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்குது, ஒரு சின்ன பேபி மாதிரி இருக்குது. இந்த 10 இன்ச்சு சப்வூஃபர் பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்பைடரில் போட்டிருக்காங்க. அதுவும் இல்லாமல் 2 இன்ச்சு காயில் 4 லேயரு. கேபிட்டலோட பிராண்டோட
ஸ்டிக்கர் லோகோவோட 1000 வாட்ஸ் இறங்கி எடுத்திருக்காங்க. இந்த மெயினாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம், இந்த ஃப்ரேமு நல்லா இருக்குது. அப்புறம் இந்த ஃப்ரேமுக்குள்ளே வந்து இந்த ஒரு அமைப்பு இருக்குது பார்த்தீங்களா, டஸ்ட்டு எந்த விதத்துலையும் காயிலுக்குள்ளே போயிடக்கூடாதுன்னு சொல்லி. ஸோ இந்த மெட்டீரியல் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு. நம்ம சப்வூஃபர்லேயும் வந்து இந்த மாதிரி ஒரு ரகத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே கைஸ், இதுக்கப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா நேற்று 12 இன்ச்சில் சொன்ன மாதிரியே இந்த மேக்னட்டோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா 𝗦35 தான். ஆர்எம்எஸ் பவரு, பீக் பவரு, மாடலு, இந்தியாவில் தயாரிக்கப்படக்கூடிய சப்வூஃபருங்க இது. ஸோ எனக்கு இதை கையில் நான் வச்சுருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன், சந்தோஷமாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. ஒரு 10 இன்ச்சில் டபுள் மேக்னெட்டு, ஒரு 10 இன்ச்சில் டபுள் மேக்னெட். நம்ம சிங்கிள் மேக்னெட் யூஸ் பண்ணியிருப்பீங்க, டபுள் மேக்னெட் வந்து யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னா இந்த இது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ரிசல்ட் வைஸும் நல்லாயிருக்கும். நேற்று நான் சொன்ன மாதிரி இந்த இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். இந்த சப்வூஃபர் மெட்டீரியலில் எந்த விதமான உராய்வும் இல்லை, நல்ல பேஸ் டெப்த்தாக இறங்கி குத்துங்க, அந்த மாதிரி ரிசல்ட் கொடுக்கும். ஸோ இந்த சப்வூஃபர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மெயினாக நோட் பண்ண வேண்டிய விஷயங்கள் பல இருக்குது. குறிப்பாக வந்து நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் சொல்லிடுறேன். மொத்தம் வந்து 8 ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. எல்லா சப்வூஃபர்லேயும் பார்த்தீங்கன்னா 8 ஹோல்ஸ் இருக்கும். இது 8 இன்ச்சாக இருக்கட்டும், 10 இன்ச்சாக இருக்கட்டும், 12 இன்ச்சாக இருக்கட்டும். 4 போடுவீங்க, நான் ஃப்ரீயாக விட்டுருவீங்க. அதை பண்ணக்கூடாதுங்க. முக்கியமாக அதை நோட் பண்ணிக்கணும். 4 போட்டு 4 போடாமல் இருக்கக்கூடாது. ஏன்னா அது போடணும். 8 ஸ்க்ரூஸுன்றது வந்து 8 பில்லர் மாதிரி சப்வூஃபருக்கு. இதெல்லாம் வந்து சப்வூஃபரோட ரிசல்ட்டாக பாதிக்கக்கூடிய காரணிகள். அவுட்டர்லேருந்து அதை நமக்கு இடம் கொடுக்கவே கூடாது. சரிங்களா? நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா பாக்ஸில் ஃபிட் பண்ணும்போது 4th ஆர்டரோ இல்லை ஃப்ரண்ட் போர்ட்டடோ இல்லை எல் போர்ட்டடோ என்ன சப்வூஃபர் பாக்ஸ் யூஸ் பண்ணாலும் 8 ஸ்க்ரூனா 8 ஸ்க்ரூ ஏற்றிடுங்க. இன்னும் வந்து சொல்லப்போனால் வந்து இந்த ஸ்க்ரூஸ்லேயே வந்து நார்மல் ஸ்க்ரூ, ஸ்டார் ஸ்க்ரூக்கு பதிலாக அலைன் கீ யூஸ் பண்ணுற ஸ்க்ரூஸ் இருக்குது, அது யூஸ் பண்ணுங்கள். நல்லா ஹெவியாக ஸ்ட்ராங்காக பிடிக்கும், பாக்ஸுக்கும் டேமேஜ் வராது. அடுத்து பாக்ஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்று ஸ்பீக்கர் கனெக்டர் கொடுங்க. இல்லைனா வந்து நம்ம நார்மல் நான் கூட வீடியோ பண்ணியிருப்பேன் ஷார்ட்ஸில், ஜேபிஎல் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து சின்ன டெர்மினல் மாதிரி ப்ரெஷர் மாதிரி நாப்ஸ் இருக்கும்ல, நம்ம ஸ்பீக்கர் பனானா ஜாக்கெட் அந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ரிசல்ட் வைஸு அது நல்லா உங்களுக்கு ஒரு இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணதுக்கும் அப்படி யூஸ் பண்ணுறதுக்கு வித்தியாசத்தை கொடுக்கும். இந்த சப்வூஃபர் வந்து நம்மக்கிட்ட நம்ம திருப்பதி எலக்ட்ரானிக்ஸில் அவைலபிள் இருக்குது. செக் பண்ணி பார்த்து ரேட்டு செக் பண்ணி எடுத்துக்கோங்க. அவங்க வந்து அந்த ரேட்டு சொன்னாங்க, ஏன்னா அது இன்றைக்கி ரேட்டுக்கு கட்டுப்படி ஆகும். சப்போஸ் இன்னும் எதிர்காலத்தில் இந்த ரேட்டு மாறுதுன்னா நம்ம வீடியோ அன்றைக்கி எடிட் பண்ண முடியாது. ஏன்னா அன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் இதே ரேட்டில் வந்து கேட்பாங்கல்ல, அதனால தான் வந்து நான் ரேட்டை சொல்ல. என்கிட்ட சொல்ல ரேட்டு வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு. ஸோ அப்படின்றப்ப அவசியம் வந்து இந்த ரேட்டை அவங்ககிட்ட வாட்ஸ்அப்பில் கேட்டு வாங்கிக்கோங்க. அவங்க நம்பரை வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். இல்லை நம்மளே எடுத்து தரதா இருந்தால் கூட எனக்கு எந்த கவலையும் கிடையாது. நீங்கள் டைரெக்டாக அவங்கள்ட்ட கான்டாக்ட் வச்சுக்கிறது வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்களை ஒரு நினைவு கூற விஷயமா. ஏன்னா இது அவங்களோட ஆஃபரு. ஸோ அவங்க உங்களுக்காக கொடுக்க ஆசைப்பட்றாங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்காக அவங்க பண்ண ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு ஆஃபர் தான் இது. நான் சொல்லி தான் கேட்டேன், எனக்கு என் சப்வூஃபர் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டேன். அதுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணி தரேன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் பேசும்போது எலக்ட்ரிக் டிராஃபிக் தமிழ் சொன்னார், இந்த மாதிரி எனக்கு கேபிட்டல் சப்வூஃபர் வேணும், ஜேபிஎல் சப்வூஃபர் வேணும், கேபிட்டல் 10 இன்ச் வேணும், 12 இன்ச் வேணும்னு சொல்லுங்கள், அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் ஆஃபரில் பண்ணி தருவேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவசியம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சப்வூஃபர் வேணுன்றப்ப ட்ரை பண்ணி பாருங்கள். என்கிட்ட இந்த கேபிட்டல் சப்வூஃபர் இருக்குது, என் வீட்டில் ஒரு ஆம்பிஃபையர் இருக்குது, அதில் போட்டு பார்த்து நான் ரிசல்ட் செக் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு வந்து இந்த இது வேணுன்றதால நீங்கள் மெசேஜில் கேட்டுக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம். அதுவரை உங்களது விடைபெறுவது தமிழ், நம்ம எலக்ட்ரிக் டிராஃபிக் சேனல். நம்மளோட ஆடியோ சிஸ்டம் பேர் ஒன் ஆடியோ சிஸ்டம். நம்மக்கிட்ட 2.1, 5.1 அம்புட்டு ஸ்பீக்கர் ஐட்டமும் மைக் செட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பீக்கர் ஐட்டம் கொண்டு நம்மக்கிட்ட கிடைக்கும். வேணுன்றவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து தரமாக செஞ்சு தரப்படும். எல்லாமே கஸ்டமைஸ் தான். ஏற்கனவே இருக்கிற வியாபாரம் பண்ணுறதில்ல. உங்களுக்கு எப்படி வேணுமோ அதே மாதிரி மாடல் நாங்கள் செஞ்சு உங்களுக்கு கொடுக்க போகிறோம். ஸோ எங்களோட உழைப்போட கரங்கள் தான் இது எல்லாமே. ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்கள், உங்களை பெட்டராக வந்து ரிசல்ட்டை ஃபீல் பண்ண வைக்கிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on the interesting video. Bye bye guys.